போட்டித் தேர்வுகள் சம்பந்தமான முக்கிய நிகழ்வுகளை இன்று நடந்த விஷயங்களை பார்ப்போம். அதில் முதலில் பார்த்தீங்கன்னா ஹஜ் பில்கிரிமேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்றவங்களுக்காக நம்ம இந்திய அரசாங்கம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்போட பேர் வந்து ஹஜ் பில்கிரிமேஜ். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஹஜ் அப்ளிகேஷன் ப்ராசஸோட ஸ்டேட்டஸை பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து டிஜிட்டல் இந்தியாவோட இனிஷியேட்டிவ்ல ஒன் ஆஃப் தி இனிஷியேட்டிவாக இந்த மொபைல் ஆப் வெளியிட்டிருக்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி, அவர் உங்களுக்கே தெரியும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும். அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமை நடத்தக்கூடிய யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லப்படுற யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இவங்க இந்த அமைப்போட சேர்மனாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி ரீசெண்டாக ப்ரொஃபஸர் டேவிட் ஆர் சிமிலியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி அல்கா சிரோஹியை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்க்கும்போது சீஃப் மினிஸ்டர் என் சந்திரபாபு நாயுடு, அதாவது ஆந்திர பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர், அவர் NTR ஆரோக்கிய ரக்ஷா ஸ்கீமை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அபவ் பாவர்ட்டி லைன்ல இருக்க மக்கள் வருஷத்துக்கு 1200 ரூபாய் பிரீமியம் கட்டி அவங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் அவங்களுக்கு கவர் பண்றதுக்காக இந்த ஸ்கீமை அவர் வெளியிட்டிருக்காரு. அடுத்ததா நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா, அதாவது NMCG அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லுவோம். இந்த மிஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நோக்கம் பிரகாரம் பார்க்கும்போது ட்ராஷ் ஸ்கிம்மர்ஸ், அதாவது இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு வகையான இயந்திரம், சரிங்களா? இது தண்ணியில இருக்கிற குப்பைகளை அகற்றுறதுக்காக யூஸ் பண்றக்கூடிய ஒரு இயந்திரம். ஸோ இந்த இயந்திரத்தை பார்த்தீங்கன்னா 6 கங்கை நதி ஓடக்கூடிய 6 சிட்டிஸ்க்கு வந்து இதை டொனேட் பண்றாங்க. அதாவது என்னென்ன சிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷிகேஷ், அப்புறம் கர், முக்தேஸ்வர், சாஹிப் கஞ்ச், ஹரித்வார், நத்வீப், கொல்கட்டா, இந்த 6 சிட்டிஸ்க்கு இந்த ட்ராஷ் ஸ்கிம்மர்ஸை கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலமா அந்த பகுதிகளில் இருக்க கங்கை நதியும் வந்து சுத்தப்படுத்த போறாங்க. அதே மாதிரி இந்த ட்ராஷ் ஸ்கிம்மர்ஸை பத்தி கண்காணிக்கிறது, இதன் மூலமா வந்து சுத்திகரிப்பு வந்து சரியா நடக்குதா இல்லையான்னு கண்காணிக்கிற பொறுப்பு பார்த்தீங்கன்னா அந்தந்த சிட்டிஸ்ல இருக்கிற மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல இருக்க அந்த கார்பரேஷன் டேக் கேர் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா போர்ச்சுகலோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், அதாவது ஆண்டோனியா கிட்டாரஸ், அவர் தான் வந்து புதிய யுனைடெட் நேஷனோட ஜெனரல் செக்ரட்டரியா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. இவர் 9th ஜெனரல் செக்ரட்டரியா இவர் அப்பாயிண்ட் ஆகுறாரு. இவரோட பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 5 வருடங்கள் இருப்பாரு. இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பான் கி மூனை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 193 மெம்பர் ஸ்டேட்ஸ்ல, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ்ல மெம்பர்ஸா இருக்கக்கூடிய 193 நாடுகளை சேர்ந்த மக்கள் இவரை ஓட்டு மூலமா தேர்ந்தெடுத்திருக்காங்க.